வெண்ணிலா நீ என் வெண்ணிலா, பெண்ணிலா நீ என் பெண்ணிலா, வெண்ணிலா நீ என் வெண்ணிலா, பெண்ணிலா நீ என் பெண்ணிலா. வள்ளுவன் எழுதிய குறளு உன்னுதடா படுத்திருக்கு, மின்னல போல்வோம் கண்ணு பல்பா பளிச்சுன்னு இருக்கு ஏ வெண்ணிலா. உச்சந்தல மயிர் உயிர் நனைக்க, உஷ்ணம் வந்து கத கதக்க, தேகம் இல்ல தீ பிடிக்க, பூவும் மலர்ந்து வாசம் மணக்க. ஓஹோ ஒற்றை ஞாயிறு ரெட்டையானது களவி கணங்கள் கொடுதலாகி, இது போல் இதுவரை உணர்ந்ததும் இல்லை, இது முடிவாயில்லை நீடிக்குமா. மிச்சப்பெண்மை மழை திறந்து கண்கள் வழியில் காதல் ஒழிந்து, வயிற்றுக்குள்ளே ஒரு திரவம் நீ தொட்டு துலங்கிய பிறகும், ஒற்றை நொடியில் பற்றிக் கொள்ளுதே வலிகள் யாவும் இப்போ வலுவாய் மாறி, இது போல் இதுவரை இனித்தது இல்லை, இது முடிவா இல்லை நீடிக்குமா. வள்ளுவன் எழுதிய குறளு உன்னுதடா படுத்திருக்கு, மின்னல போல்வோம் கண்ணு பல்பா பளிச்சுன்னு இருக்கு ஏ வெண்ணிலா. வெண்ணிலா நீ என் வெண்ணிலா, பெண்ணிலா நீ என் பெண்ணிலா, வெண்ணிலா நீ என் வெண்ணிலா, பெண்ணிலா நீ என் பெண்ணிலா. வள்ளுவன் எழுதிய குறளு உன்னுதடா படுத்திருக்கு, மின்னல போல்வோம் கண்ணு பல்பா பளிச்சுன்னு இருக்கு ஏ வெண்ணிலா. Hey Deepu. தீபு, இன்னைக்கு பூரா நீ சந்தோஷமா இருந்தியா? தீபு, நான் ஒரு கவிதை சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் சொல்லு, அப்புறம் அது கவிதையான்னு பார்ப்போம். What the hell தீபு? ஒருத்தன் பேசுறப்ப அவன் முகத்தை பார்த்து பேச மாட்டியா? எப்போ போனே நோண்டிட்டு இருக்க? என்னப்பா நீ காலையில இருந்து ஓ மூஞ்சி தானே பார்த்துட்டு இருக்கேன். இப்போ கொஞ்ச நேரம் என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ்க்கு லைக் போட்டுட்டு இருக்கேன், அப்புறம் அவங்க பண்ற மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் போடுற போஸ்ட்டுக்கு நான் லைக் போடலன்னா என்ன ஃபோன் போட்டு திட்டுவாளுங்க. கெட்ட கெட்ட வார்த்தை இல்லை. அப்போ அவங்க கூட இருக்க வேண்டியதானே? ஏன் கூட வந்த? ஏய், நீ ஏன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க?
நான் இன்னைக்கு நாள் பூரா உன் கூடவே இருந்தோம், நீ ஏன் இப்படிலாம் பேசுற? என்ன நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப நீ பாட்டுக்கு ஃபோனே நோண்டிட்டு இருக்க? கதிர், சாரி. ஏன்? நீ ஃபீல் பண்ணது கரெக்டு தான். நான் உன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஃபோனை நோண்டிட்டு இருந்தது தப்பு தானே? இட்ஸ் ஆல் ரைட். ஃபீல் பண்ணாத. சாங்ஸ் ஏதாவது கேட்கலாமா? ஆ? ம். இந்த பீட் சூப்பராக இருக்குல்ல? கதிர், யார் மேலேயாவது வண்டி ஏத்திட்டோமோ? மேபி மோஸ்ட்லி இருக்கலாம். நம்ம மை காட், பட் இப்போ ரொம்ப தூரம் வந்துட்டோம். இதுக்கெல்லாம் யோசிச்சு திருப்பி இந்த ரிஸ்க்கெல்லாம் வேணாம். நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். இறங்கி என்ன ஏதுன்னு பாத்துருவோமா? ஏ நோ வேஸ் ஓகே. இதெல்லாம் இறங்கி பார்த்து நம்ம தேவையில்லாம பிரச்சனை வேணாம். தீபு விடு. தீபு சும்மா குழப்பிக்காத. ஸ்டே காம், ஸ்டே ரிலாக்ஸ்ட். யோசிக்காதம்மா. Are you all right? தீபு என்ன பாரு. Come close to me. Close your eyes. I'm with you, okay? நீ என்ன நம்புற இல்ல? டாடி தான் கால் பண்றாரு. டாடி தானே? எப்படியோ இந்த அப்பாக்கெல்லாம் மூக்கு எடுத்துறதுல. சரி போலாமா? என்னோட மம்மி தான் ஃபோன் பண்றாங்க. ஷார்ட் அவுட் ஏதாவது பாரு. இந்த மம்மியும் மலை கட்டி வீசுறா. சரி நான் பார்க்குறேன் இரு. ஓகே ப்ளீஸ். ஏய் ஆக்சுவலி கல்பாக்கத்துக்கு முன்னாடி ஐ திங்க் லெஃப்ட்டில் ஒரு கச்சா ரூட் இருக்குது. அங்கேருந்து நம்ம போனால் ஒரு ½ hour சேவ் பண்ணிடலாம். ஐ திங்க் வில் ரீச் ஃபாஸ்ட். யூ டோன்ட் வரி. சரி நான் ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். என் அவசரம் தெரியாம நீ பாட்டுக்கு. அட எனக்கும் அவசரம் தான் அம்மா. நீ வெயிட் பண்ண ஒரே ஒரு நிமிஷம். இதோ இப்போ வந்துடுறேன். தைரியமா இரு, நான் வந்துடுறேன். ஓகே யா.
என்ன ஆச்சு? ஏன் பதட்டப்படுற? என்ன அங்க பேய் என்ன? பேய் பேய் பேயா? அட. ஏய் ஒண்ணுமே இல்லடா, பாரு அங்க there's nothing there at all. அங்க கண்ணாடியில பார்த்தேன். இப்போ நீ ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருக்க. நீ கவலைப்படாத, நீ பதட்டப்படாத. இங்க வா. See ஒண்ணுமே இல்ல, there's nothing around. பாரு. நீ கம். உட்காரு நீ இல்ல. உட்காரு. there's nothing here. பாரு ஒண்ணுமே இல்லைங்க. nothing here. ஏசி போட்டுக்கோ, கொஞ்சம் தேவையில்லாம வேர்க்குது எனக்கு. ரைட்? அண்ட் விண்டோ ஏத்திக்கோ. அண்ட் நீ தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆகாத. See there's nothing, ஒண்ணுமே இல்ல. ஓகே ரைட். நான் இப்போ போயிட்டு வந்துடுறேன். வண்டியில இருந்து கீழே இறங்காத. அண்ட் see there's nothing here. Everything's fine. நான் கொஞ்சம் you relax, stay calm, chill. முடிச்சிச்சு. ஓகே. இப்போ தாண்டா போய் சேரும். தீபு எங்கடா? தீபு எங்கடா இவ்வளோ காணும்? தீபு 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 ப்ளீஸ் தயவு செய்து குரல் கொடுக்க. தீபு என்னாச்சு? பெட்ரோல் தீர போகுது. என்ன எப்படி? பெட்ரோல் ஏற்கனவே போட்டியா இல்லையா? நம்ம தான் டேங்க் ஃபுல் பண்ணி தானே கிளம்பினோம். அப்புறம் ஏன் இப்படி காட்டுது? தெரியலையே. ஐயோ சீக்கிரமா எப்படியாவது மெயின் ரோடுக்கு போயிடு. அங்க போய் பெட்ரோல் போட்டுக்கலாம். ரைட் போயிடலாம் இப்போ போயிடலாம். என்ன பண்றது? ஆரம்பிச்சிட்டாடா இவ ஒருத்தி. என்ன பண்றது நான் என்னடா பண்றது? எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கூட. எனக்கு தெரியாது, நான் சீக்கிரமா போணும். சீக்கிரமா போணும். எனக்கு நீ இங்கே இருக்கணும். யார் மத்தியும் முழிச்சணும். I don't even know where we are now. சரி உன் ஃபோன் கொஞ்சம் எடு. யாருக்காச்சும் கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம். எடு.
கூட என் போன்ல சார்ஜ் இல்ல. ஆ எப்ப பார்த்தாலும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர்னு நோண்டிட்டே இருந்தா சார்ஜ் எப்படி நிக்கும்? அப்ப உன் போன்ல மட்டும் சார்ஜ் இருக்கா? என் போன்ல சார்ஜ் இருந்தா நான் ஏண்டி உன்கிட்ட கேட்க போறேன்? அப்போ என்ன மட்டும் சொல்ற? அம்மா தாயே தெய்வமே விட்டுரு. சாரி, மன்னிச்சிரு. இங்க நின்று இந்த மரத்துக்கிட்டே ஹெல்ப் கேட்கறது நான் கொஞ்சம் மெயின் ரோட் போயிட்டு பார்த்துட்டு வரேன். நீ இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் I'll be back டா. வாட்? நான் இப்படி இங்க தனியா இருக்கிறது? அதுவும் இந்த காட்டுக்குள்ள? சரி நீ வா நீ வா போலாம். நான் மட்டும் எப்படி தனியா இருக்கிறது? இப்போ காரா பேசிச்சு. ஏதோ வண்டி சத்தம் கேக்குது. ஐ திங்க் someone's coming. Wait. ஹலோ அண்ணா பெட்ரோல் இவங்கள்ட்ட Hello, sir. விற்கலாமாண்ணா? பெட்ரோல் திருநத்திலே நம்ம விற்க கூடாதுடா. நீ சைலண்டா வா. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. சார் please, சார் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார். என்ன தம்பி, சார் எங்க வண்டி பெட்ரோல் இல்லாம நின்றுச்சு சார். இவ்வளவு பெரிய வண்டி கொண்டு வந்துக்கிறியே, பெட்ரோல் போடாம வந்த? படிச்ச முட்டாளுன்னு எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இப்பதான் நேரடியா பாக்குறேன். சரி சார், ஒரு முட்டாளுக்கு ஒரு முட்டாள் உதவி செஞ்சதாவே இருக்கட்டுமே. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். பாத்தியா, இவன் நம்மளே ஓட்டுறான். இல்ல சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். பார்க்க உள்ளூர்காரர் மாதிரி இருக்கீங்க, நல்லவங்களா தெரியுறீங்க. உங்க வீடு பக்கத்துல இருக்கும், நீங்க நடந்து கூட போயிடலாங்க. உங்க வண்டில இருந்து இந்த வண்டி கொஞ்சம் பெட்ரோல் கொடுத்தீங்கன்னா நாங்களும் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோங்க. ஆமா, ப்ளீஸுங்க. நாங்க பெட்ரோல் கொடுத்துட்டா நீங்க ரெண்டு பேரும் சோகமா போயிடுங்க. நாங்க ரெண்டு பேரும் சோகமா போனோம். ஐயோ இல்ல, நான் வேணா லிஃப்ட் கொடுத்துருவா, சேர்ந்து போயிடலாமா? பாரு, மறுபடியும் நம்ம ஓட்டுறான். நீ ஒன்னும் கொடுக்க தேவையில்ல, எங்களுக்கு வண்டிக்கு இதே நாங்க போறோம். இந்த வண்டில இருந்தானே பெட்ரோல் கொடுக்க போறீங்க. மறுபடியும் ஓட்டுறதுதான் எங்களுக்கு வண்டிக்கு நாங்க போறோம். எங்க புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ்ண்ணே. கொஞ்சம் கிட்டவா. ஒரு 1.5 கிலோமீட்டர்ல வண்டி எங்க நிறுத்தின? உனக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடிண்ணே, ஒரு புளியமரம் பக்கத்துல. ஆமா, அங்க இருக்கிற புளியமரத்து பேய் தான் இந்த வண்டியில இருக்கிற பெட்ரோலை குடிச்சிக்குது. ஆமாண்ணா. புளியமரத்தை என்ன? டேய் சொல்லாண்டா. அந்த புளியமரத்தில் போய் தான் பெட்ரோலை குடிச்சிருக்கோம். சொன்னா நம்பணும். என்ன நான் லூஸ் மாதிரி பேசுறீங்க? பெனாத்துறீங்க சும்மா. பேய் எங்கேயாச்சும் பெட்ரோல் எல்லாம் குடிக்குமாண்ணே? என்ன ஒருத்தனுக்கு பேய் பிடிச்சிருந்தா பீரி பிராண்டி கல்லு கொடுத்து தானே பேய் ஓட்டுவாங்க. அதுக்கு சரக்கு கிடைச்சிருக்காது, அதனால தான் வண்டியில் இருக்கிற பெட்ரோல் குடிச்சிச்சு. உங்களுக்கு நாங்க கிடைச்சிருக்கோம், அதெல்லாம் எங்களை ஓட்டுறீங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணே, சும்மா தேவையில்லாம ஓட்டாதீங்கண்ணே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியாது. உங்க தம்பி மாதிரி நினைச்சுக்கங்க ப்ளீஸ். தம்பி இல்லடா, போடா. போடா அண்ணன். இன்னொருத்தர் வராரு. ஹலோ சார். சார் ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் சார். சார் என்ன விஷயம்? பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுச்சு. யார் நீங்க? நான் என் பேர் கதிர் சார். இது யாரு? இது என் லவர் சார். லவர்னா நைட்டு 12-1 மணிக்கு காட்டுக்குள்ள அலைஞ்சிட்டு இருப்பீங்களா? இது எந்த மாதிரி காடுன்னு பார்த்தல? அட்வைஸாடா. சரி சார், சார் ப்ளீஸ் கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். எங்கே இந்த மெயின் ரோடுக்கு போயிட்டு பெட்ரோலுக்கு அரேஞ்ச் பண்ண போகிறானா? சார் சார் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? சார் உங்கள் வண்டியிலேருந்தே கொஞ்சம் பெட்ரோல் கொடுத்தீங்கனாலும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் சார். சார் இங்கே பக்கத்தில் ஏதாவது கராஜ் இருக்குனாலும் சொல்லிட்டு போங்க சார். இன்ஸ்பெக்டர் பிரபாரன் சாரா? சார் நான் சேர்மன் பேசுகிறேன். நம்ம கருப்பு காட்டில் ஒரு வண்டி பார்த்தேன், லவ்வர்ஸ் நிற்கிறாங்க, கொஞ்சம் பிளட் அதுவுமா இருக்குது. கொஞ்சம் என்னன்னு வந்து பாருங்களேன் சார். நைட் நேரம் வேற, கொஞ்சம் பாருங்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீ இருடாடே, நீ கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோ, ஹெல்ப் வரும். எங்க அம்மா வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நான் போய் ஆகணும். நான் இப்போ என்ன பண்றது சொல்லு? நான் என்ன பண்றது சொல்லு? தோப்புக்கரணம் போடுவா உனக்கு முன்னாடி. வாட் டு ஐ டு ஹியர்? நம்ம சண்டை போட்டு நமக்கு ஒரு மண்ணும் கிடைக்காது. ப்ளீஸ் வெயிட், லெட் மீ திங்க். யூ ஆல்சோ திங்க். புத்தி இருந்தா. இட்ஸ் ஆல் யுவர் ஃபால்ட். மை ஃபால்ட்? பெட்ரோல் இல்லாம வண்டி நின்றுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரியாது, நான் எப்படியாவது வீட்டுக்கு போய் ஆகணும். இரு, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்.
தீபு நீ பயப்படாத தீபு, நான் இருக்கேன். இங்க வா. என்ன பண்ற கதிர்? ஹே, இல்லை தீபு, இந்த மாதிரி நேரத்தில் இப்படியெல்லாம் இருந்தால் பயம் போயிடும்னு சொல்லுவாங்க. அதான் நான் கொஞ்சம் பக்கத்தில் வந்து Shit. ஏய் நான் என்ன சொல்லிட்டேன் இப்போ? போஸ்டில் 2 டிக்கெட்டு கிடச்சிது, சினிமாவுக்கு போக முடியாது. சார் சார் வாங்க சார். சார் கடவுளாக பார்த்து உங்களை அனுப்பிச்சிருக்கிறார் சார். சார் வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்று போச்சு சார். என்ன பண்ணுறதுனே தெரியல சார். யார்ட்டாச்சும் ஹெல்ப் கேட்கலாம், ஒருத்தங்க கூட உதவிக்கு வரல சார். சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் இப்படி வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். தேங்க்யூ. அண்ட் பை த வே ஷீஸ் தீபா சார். தேங்க்யூ சார். சார், இங்க வாயா. சார் சொல்லுங்கள் சார். என்னது இது? என்னய்யா டயர்லாம் ஒரே ரத்தமா இருக்கு? பதில் சொல்லியா. ரிலாக்ஸ். எங்க யாரை ஏத்தி கொண்டுட்டு வந்திருக்கீங்க? கொலையா சார்? யார் மேலேயும் ஏற்றியெல்லாம் கொல்ல சார். பொம்பளை புள்ள பொய் சொல்லக்கூடாது, ஒழுங்கா சொல்லிரு. நாங்க உண்மையாவே எதுவும் பண்ணல சார். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார். நீ கேளியா. தம்பி, ஐயா ரொம்ப தங்கமானவர். ப்ளூவேல் கேமில் கடைசி நேரத்தில் உயிரை காப்பாற்றுற மாதிரி உங்களை காப்பாற்றிடுவார். உண்மையை மட்டும் ஒழுங்காக சொல்லிடுங்க. சார் சத்தியமாக சொல்கிறேன் சார், இது என்னன்னு ஒன்றுமே தெரியல சார். நாங்கள் ஒன்றும் பண்ணல சார். அடி. சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். நான் சொல்லிடுறேன் சார். நான் ப்ளீஸ். வா, அப்படி வா, வழிக்கு வா. சாரி சார். நான் ஆக்சுவலி நாங்கள் வர வழியில் எல்லாம் ஸ்மூத்தாக தான் சார் போயிட்டு இருந்துச்சு. சடன்லி ஏதோ வண்டிக்கையில் வந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங். யார் என்னன்னு ஒன்றுமே பார்க்க தெரியல, தோணல. அப்படியே வண்டி ஓட்டிட்டு வந்துட்டோம். நீங்கள் சொல்லி உங்கள் முன்னாடி தான் இந்த ரத்தத்தையே நாங்கள் பார்க்குறோம் சார். என்னன்னு எனக்கு. ஆக யாரையோ ஏத்தி கொண்டுட்டு நின்னு என்ன ஏதும் கூட பார்க்காம வந்திருக்கீங்க இல்ல? அது எந்த இடம் சொல்ல முடியுமா? இல்லை சார், அது எங்கன்னா அது உடியூர் அந்த 4-5 கிலோமீட்டர் அங்கே அக்கம் பக்கத்தில் அங்கே தான் ஐயா இருக்கும் சார். ஒடியூர் கல்பாக்கம் தாண்டி ஒரு 30-35 கிலோமீட்டரில் இருக்கும். நீங்களும் தெளிபனும் போயிட்டு ஐயா. அங்க யார் அடிபட்டு இருக்கா, உசுறு இருக்கா இல்லையான்ற விவரம் சேகரிச்சுட்டு வாங்க. ஓகே சார். நல்ல ஹோட்டலாக பார்த்து நிறுத்து. முதல்ல சாப்பிடுவோம், அப்புறம் வேலையை பார்ப்போம். ஓகே சார். ஜோடி பொறுத்தா நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு சார். எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? சார் ஒரு வருஷமா சார். அப்பெல்லாம் ஒரு பிள்ளைய பார்க்கணும்னா நாள் கணக்காக தவம் இருக்கணும். ஆனால் இப்போ வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குன்னு காதல் காயிலாங்கடம் மாதிரி ஆகிப்போச்சு. என்ன மாதிரி வயசானவங்க ஃபீலிங் எல்லாமே இப்போ 20 வயசாக இருக்கக்கூடாதான்னு தோணுது. வயசான எல்லாருக்குமே இதே ஃபீலிங் தானே சார்? நான் இப்போ ஜோக் அடிச்சேன், நீங்கள் எப்படி சிரிச்சீங்க? இந்த 2 பேரையும் பாருங்க, சிரிக்கவே மாட்டுறாங்க சார். பாவிங்க, ஒரு கொலையை பண்ணிட்டு எப்படி சிரிப்பாங்க? ஒரு நிமிஷம் சார். சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்பாட்டை போய் பார்த்தேன். அவனை கேளுங்க சார். இங்க வாயா. சார் சொல்லுங்கள் சார். இந்த பொண்ணை தான் நீங்கள் கார் ஏற்றி கொண்டுட்டு வந்திருக்கீங்க. ஐயோ, டேய், என்ன நடக்குது? ஒன்னும் ஊருக்கு போல பழகுது. ஆமாண்ணா. போலீஸ் கிட்ட மாட்டீங்கன்னா கான்ஸ்டபிள் யாருன்னு பாருங்க. அந்த இடத்துல காரை நிறுத்தி அந்த பொண்ணை ஏற்றி ஆஸ்பத்திரியில் சேர்த்திருந்தீங்கன்னா ஒரு உசுரை காப்பாத்திருந்திருக்கலாம். மனுஷ உசுரெல்லாம் உங்களுக்கு மாதிரி ஆகி போச்சு இல்ல? யோ கிருஷ்ணமூர்த்தி, ஐயா. என்ன பண்ணலாம் இவங்கள?
நியாயப்படி பார்த்தா மனசாட்சியே இல்லாத இவங்க 2 பேரையும் மர்டர் பண்ணோம் சார். சார் சார் லாக்அப்பில் தள்ளி எஃப்ஐஆர் போட்டு முட்டிக்கு முடி தட்டணும் சார். அர்ச்சனா, உங்களுக்கு தெரியாத சட்டமா சார்? அப்ப நீயே சொல்லியா என்ன செய்யலாம்? சார் ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு சார். நீங்கள் தான் பார்த்து. அப்ப காதும் வச்சு விஷயத்தை முடிச்சுக்கறலான்ற. சரி, உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி 5 லட்ச ரூபா கொண்டு வர சொல்லு. இந்த மேட்டரை வேற மாதிரி நான் டீல் பண்ணிக்கிறேன். 5 லட்சமா சார்? இது உங்களுக்கே ஓவரா தெரியல. உங்கள் சம்பளமே ஏதோ ஒரு 40-50,000 ரூபா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள் சார். பண்ணது கொலை 5 லட்ச ரூபா பெருசா தெரியுதோ? சார் தான் சொல்றாருல, உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ண. சாரி சார். நான் சரி, என் ஃபோனில் சார்ஜ், கார்லேயும் சார்ஜர் இல்லை சார். சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு சார். கார்ல சார்ஜர் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாம அவ்வளவு அவசரம் உங்களுக்கு. சார் என் ஃபோன்லயே சார்ஜ் இல்லை சார். நாளைக்கு காலைல போயிட்டு தேனாம்பேட்டில் எங்கள் அப்பா ஆஃபீஸில் வாங்கிக்கிறீங்களா சார்? ப்ளீஸ் சார். நாங்க தேனாம்பேட்டைக்கு போகணுமா? உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியா? சார் சார் ஒரு நிமிஷம் சார். சார் பேசிட்டேன் சார். எப்படியாச்சும் இன்னும் 2 மணி நேரத்தில் காசு வந்துடும். அதுக்குள்ளே தீபா மட்டும் அனுப்பிச்சிடலாமா சார்? ஏன் 2 பேரும் சேர்ந்து தானே தப்பு பண்ணீங்க? சார் இல்லை சார், அது ஆக்சுவலி சார் அவளுக்கு விடிஞ்சா நிச்சயதார்த்தம் சார். மாப்பிள்ளை நீ இல்லாமலாம் நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க? சார் நான் நேரடியாக ப்ராப்பராக சொல்லிடுறேன் சார். மாப்பிள்ளை நான் இல்லை சார். அவளுக்கும் வேற ஒருத்தருக்கும் நாளைக்கு நிச்சயதார்த்தம் சார். பார்த்தீங்களா சார்? இல்லை சார், ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம எங்கள் 2 குடும்பத்துக்குமே லவ்னா பிடிக்கல. அவங்கள சமாளிக்கவும் முடியல. அதான் நாங்கள் கடைசியாக ஒரு தடவை மனசு விட்டு பேசிக்கலான்னு. நியூ ஜென்ரேஷன் சார். நம்ம காலம் மாதிரியா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சாந்தி முகூர்த்தம் வைக்கிறதுக்கே ஓர பார்க்குறேன் கூரை பார்க்குறேன்னு எவ்வளோ நாள் காய வைப்பானுங்க. நியூ ஜென்ரேஷன்னா அம்மாவை அத்தன்னா கூப்பிடுவாங்க. ஐயோ சார். சார் இல்லை சார், நான் வேணா போலாமா சார்? போலாம் முதல்ல பணம் வரட்டும். போய் வண்டியில இருங்க சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் அவளை மட்டும் அனுப்பிச்சு. ஏரியா தீபா, தீபா ஐயா இந்த வண்டி இங்கேயே இருக்கட்டும். ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி பாத்துக்க சொல்லு. என்கொயரி இருக்கதும். ஓகே சார். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். என்னையா எப்படி இருக்க? எல்லாம் ஆண்டவன் செயல். உன் கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் இப்போ. சார் அது ஏன் கெஸ்ட் ஹவுஸ் இல்ல, அது உங்க கெஸ்ட் ஹவுஸ். உங்க விருப்பம் போல எப்ப வேணாலும் போலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். போயிட்டு வாங்க. ஓகே 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 ஓகே. மாசானம். சொல்லுங்கய்யா. நம்ம இன்ஸ்பெக்டர் பங்க வரதா ஃபோன் பண்ணாரு. சரிங்கய்யா.
அவர் என்ன கேட்குறாரோ வேணுங்கிறத பார்த்து பண்ணி கொடுத்துறியா? கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. மாசானம் நமக்கு வேண்டிய இன்ஸ்பெக்டர் பார்த்து நல்லபடியாக கவனிச்சிக்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. வழக்கமாக வர இன்ஸ்பெக்டர் தானே ஐயா, நல்லபடியாக பார்த்துக்கிறேன் ஐயா. ஆமாம் அவர் தான். உள்ள போங்க. தம்பி சார், உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணிக்க. 5 லட்ச ரூபா பணத்தோட வரணும். இல்லைன்னா இங்கிருந்து யாரும் போக முடியாது. இன்னும் 2 மணி நேரத்தில் நான் வந்துடுவேங்க. சரி ஓகே சார். ம் சரிங்க ஐயா. போயிட்டு வா. சரிதாங்க சார். ஜாக்கிரதையா பார்த்துக்க. பத்திரம் ஓகே சார். பார்த்துக்குங்கய்யா. குழம்போ. ஓகே சார். லைட் எப்படி தானாவே? அப்பாடா. அப்படியே என் ஃபோனே சார்ஜ் போட்டுரு. இருக்கிறதே ஒரே ஒரு சார்ஜர். இருக்கையா கொஞ்சம் நேரம். சரி, உன் ஃபோன் சார்ஜ் ஆனதும் என் ஃபோன் போடு. மாசானா, இந்த கெஸ்ட் ஹவுஸில் எதையோ மாத்துறானுங்க. இந்த மாசானம் பயில மாற்ற மாட்டேங்கிறானுங்க. பார்க்கவே ஆள் பயங்கரமாக இருக்கானுங்க. சார் என்ன சார் வேணும்? ஏண்டா இதை கொஞ்சம் பாசமாக கேட்கக்கூடாதாப்பா? பாசமாக கேட்க நான் பொண்டட்டேனா நான்? தேவையா சார் உங்களுக்கு? ஏய், 2 சேரும் ஒரு வாட்டர் பாட்டிலும் எடுத்துட்டு வா. வாட்டர் பாட்டிலா இல்லை கோட்டர் பாட்டிலா? அது அப்புறம் முதல்ல வாட்டர் பாட்டில் எடுத்தா. போட, எங்களுக்கு சிரிக்க தெரியும். எல்லாம் கால கொடுமை. கொடுமை சார். எனக்கு கவர்மெண்ட் வேலை வேற. ஆமா. என்னாச்சு? ஏன் இப்படி அலற? Something is there. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஏதோ டாய் எது தீபு, ஏதோ பேய பார்த்த மாதிரி அலற. ஏன் வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வேற வச்சிருக்கான்னு தெரியல. ஓகே, ரிலாக்ஸ், டேக் சில் பில். தேவையில்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. வாங்க போய் உட்காரலாம். வா வா.
சார் என்ன மாசானத்துக்கிட்ட சொல்லி கொசுவத்தி வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? நீ வேற, அவனுக்கு இந்த கொசுக்கடியே பரவாயில்ல. மணி என்ன சொல்ல? 12 ஆயிடுச்சு. ம். ம். ஆவா. ஆமா, ஆ உனக்கு எத்தனை பசங்கம்மா? எனக்கா சார்? ஒன்னே ஒன்று கண்ணைய கண்ணுன்னு ஒரே ஒரு பையனை வச்சிருக்கேன். ம். அந்த காலத்தில் 10-12 பிள்ளைய பெற்றுட்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த பந்தம்னு சந்தோஷமா ஒரே கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. ம் இப்போ வந்து அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு ஒத்த புள்ள ரெட்டை புள்ளையோட நிறுத்திடுறானுங்க. அதுங்க வளர்ந்து ஆளாகி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தன்னந்தனியாக நின்று கஷ்டப்படுதுங்க. என்ன வாழ்க்கையோ போ. என்ன சார் பண்றது? இப்படி நைட் டியூட்டியே போட்டா எங்க போய் இன்னொரு பிள்ளை பெத்துக்கிறது? இதுக்கே டைம் சரியா இருக்கு. நைட் டியூட்டி இல்லைன்னா அடுத்த பிள்ளைய ரெடி பண்ணிட்டியா? அப்படி இல்ல. கதிர், ம்? நாம் அந்த இடத்துல இறங்கி நின்று பார்த்திருந்தா அந்த பொண்ணை காப்பாத்திருக்கலாம் போல. தெரில. அப்போ நான் அந்த நேரத்தில் அங்கே ரிஸ்க் எதுவும் வேணான்னு அப்படியே கிளம்பிட்டேன். தேவையில்லாம. பாவம் அந்த பொண்ணு. போட்டோல பார்த்தல எவ்வளவு அழகா இருந்தா. அவளுக்கும் ஒரு கனவு இருந்திருக்கும்ல, எப்படி எப்படிலாம் வாழணும்னு. எல்லாமே நம்மளால போச்சு. அந்த பொண்ணை நம்ம காரியத்தை கொண்டுட்டோம்ல, அவ நம்மள பேய வந்து பழி வாங்குவாளா? பேயாவ என்ன நீ என்ன இல்லாம சொல்ற? பழி வாங்குறதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும். நிஜத்தில் அப்படியெல்லாம் நடக்காது. கதிர், உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேளு. இப்ப என்ன பண்றது? நீ மனசு வச்சா என்ன வேணுமாலும் பண்ணலாம். ச்சீ, உனக்கு வேற தாட்டே வராதா? எப்பவுமே இதை தான் நினைச்சிட்டு இருப்பியா? இல்லை, நான் சும்மா கொஞ்சம். ஐயோ, எங்க அப்பா வேற கால் பண்றாரு. நான் செத்தேன். சரி, நீ டென்ஷன் ஆகாத. நான் கொஞ்சம் தேடி போய் யாராச்சும் கேண்டில் கிண்டில் வச்சிருக்காங்களான்னு போய் பார்த்துட்டு வரேன். கதிர், என்னாச்சு? அட, அந்த விண்டோலாம் ஜாம் ஆகி கிடக்குமா? அப்பல இருந்து ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சார், சார், ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? என்னாச்சு? அட, கூப்பிட்டு இருக்கேன், எவனையும் காணோம். எந்த பதிலும் இல்ல. சார், ஹலோ சார். இன்னும் சத்தமா கத்தி பாரு. ஹலோ, நீ வந்து கத்த. சார், அட, யாராச்சும் இருக்கீங்களா? யோ, யோ சார், வாட்ச்மேன். சார், அட, யாராச்சும் கேளுங்கப்பா. சார், போங்கப்பா. வா வா, கத்து.
யோ எங்க இருந்த இவ்வளவு நேரம்? அவ்வளவு கூவி கூவி உயிர் போற மாதிரி கத்திட்டு இருக்கோம். இப்ப நான் உயிரா போச்சு. மேட்ச் பாக்ஸ் இந்தியா பாகிஸ்தான் மேட்சா சார்? டேய் தீப்பெட்டியை குடுறா. போய் தலை போ. தீபு இவங்கடா காணோம். தீபு அதுக்குள்ள அங்கே போயிட்டியா? ஃபைனலி தீபு இந்த அப்படி right. There you go. Hey Deepu, இந்த கேண்டில் வெளிச்சத்துல நீ ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கடா. தேங்க்ஸ். தேங்க்ஸ். இப்போ உனக்கு எப்போ எவ்வளோ எனர்ஜி செலுத்தணும்னு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்குமா? இப்போ நீ இந்த மென்மையான ஒரு தேங்க்ஸ் சொன்னல, அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 0.5% தான் எனர்ஜி செலுத்திருப்பேன். ஆனால் அங்கே ஜன்னல் ஓரத்தில் வந்து சார்னு ஒரு கத்துன பாரு, அதில் ஃபுல்லாக 100% எனர்ஜியோட கத்திருக்கேம்மா. என்ன லூஸ் மாதிரி உளர்ற? நான் எப்போ அங்கே வந்து சார்னு கத்துனேன்? மக்கு பாப்பா, நான் லூஸ் மாதிரி உளறேன்னா நீ உளறியா? கரண்ட் போன உடனே நான் ஜன்னல் ஓரமாக போயிட்டு கேண்டில் வாங்கலான்னு நான் போனேன். குரல் கொடுத்தேன், யாருமே வரல. அப்புறம் நீ வந்து சார்னு கத்தின பிறகு தானே அந்த ஆள் மெழுகுவத்தியும் மேட்ச் பாக்ஸும் கொடுத்தான். என்னடி பேய் அறிஞ்ச மாதிரி பாக்குற? கதிர், சம்திங் ராங். நீ கேண்டிலுக்காக போனதுக்கு அப்புறம் நான் இந்த இடத்தை விட்டு எந்திரிக்கவே இல்லை. நீ என்னடானா நான் கேண்டிலுக்காக ஜன்னல் கிட்ட வந்து சார்னு கத்துனேன்னு சொல்ற? I didn't. தீபு, நீ இல்லைனா வேற யாரு சார்னு கத்துனா? நான் தான் சார்னு கத்துனேன். நான் அழகா இருக்கேனா? சொல்றா, நான் அழகா இருக்கேனா? அப்படின்னா என் மேல ஆசைப்படுறியா? சொல்றா, என் மேல ஆசைப்படுறியா? ஆசைப்படுவ. நீ அந்த மாதிரி ஆளுதானே? உன்னை விட நான் அழகா இருக்கேனா? சொல்றீ, உன்னை விட நான் கும்முன்னு இருக்கனா? எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும், முத ராத்திரி கொண்டாடணும். அந்த முத ராத்திரியில நானும் என் புருஷனும் கொஞ்சனும் கொலவணும்னு எனக்கும் கனவு இருந்திருக்கும் இல்லையா? எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே. இப்படி அல்பாயுசுல செத்து போறதுக்கா நான் பிறந்து வளர்ந்தேன்? ஏதோ தெரியாம பண்ணிட்டோம். நான் தெரிஞ்சே பண்றேன்.
பேசு. என்னன்னு சொல்றது? என்னடி தெரியாத மாதிரி பேசுறேன்? ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தா வரதுக்கு லேட் ஆகும்னு ஏதாவது சொல்ல வேண்டியதானே? உங்களுக்கு நாங்கள் அடி கற்றுக் கொடுக்கணும். பாய் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறப்ப அசால்ட்டாக போய் சொல்லுவீங்களே. நீ பதட்டப்படாத. டேக் a deep breath. கான்ஃபிடென்ட்டாக போய் சொல்லு. உனக்கு பழக்கமானது தானே? பேசு பேசு பேசு. பேசு. ஹலோ அம்மா. என்னடி அம்மா நொம்மா? ஏய், என்னடி ஆச்சு? ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தும் கொஞ்சம் கூட மனசுல இறக்கம் இல்லைல்ல? இல்ல, நான் காரை விட்டு இறங்கி பார்க்கலாம் தான் சொன்னேன். இறங்கி பார்க்கலான்னு சொன்னியே, இறங்கி பாத்தியா? அது வந்து இங்க பாரு, இப்ப நான் 1 2 3 எண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன அடி விளக்க மாத்தால. சொல்றத முதல்ல கேளு. 1 2 3 எண்ணுவேன். நான் 3 என்றதுக்குள்ள நீ கையில இருக்க மொபைல தூக்கி போட்டு உடைக்கிற. இல்ல மொபைல் தானா எரியும். அந்த மொபைலோட சேர்ந்து நீ எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவ. 1 2 3. அடி லூசு, அங்கே எங்கேயாச்சும் தூக்கி போட வேண்டியதானே? உனக்கு ஒன்றும் ஆகல. காங்க காங்க, வா வா வா, வாடம்மா. ரிலாக்ஸ், நீ முதல்ல வா. இங்கே உட்காரு. தேர் இஸ் a sofa here. ரிலாக்ஸ், நான் கேண்டில் வச்சுக்கிறேன். ஏண்டி கத்துற? தீபு, என்ன என்ன? There's nothing here. Tip, tip, tip. Relax, 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 relax. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றுமே இல்லைம்மா. இருண்ணா, நான் கை கழுவிட்டு வந்துடுறேன். என்னாச்சு? திடீர்னு சுடு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. தீபு, run, run, Dீபு, run. வா, தீபு, வா, இப்படி ஓடி வா. ஹலோ சார், 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 காப்பாத்துங்க சார், 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 யாராச்சும் இருக்கீங்களா சார்? சார், வாட்ச்மேன், யாராவது வாங்க. வாட்ச்மேன், வாட்ச்மேன், சீக்கிரம் வாங்க. யோ, வாட்ச்மேன், சார், எந்திரிங்க, எந்திரிங்க, எந்திரிங்க சார். சார், 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 ப்ளீஸ். டேய், எந்திரா டேய், காப்பாத்துறா டேய், கதவு திறடா டேய், எந்திரிச்சு சொல்லடா டேய், எந்திரா டேய், வாட்ச்மேன், டேய் வாட்ச், டேய், சுருட்ட மாட்டியா, ஏறுடா, எந்திரா, எந்திரிங்க. டேய், சார், என்ன சார் ராத்திரி நேரத்துல பொம்மை தூக்கி போட்டு விளையாடுறீங்க? விளையாடுறதுக்கு நானா கச்சான்? பாதி நேரத்துல தூக்கத்தை கத்துன்னு போய் தூக்கு போ. டேய் லூசு, பேச நேரமா இது? கதவு திறயா, உள்ள ஒரு பேய் பாடா படுத்துது, கதவு திற வா. நான் இருக்கிற இடத்துல பேய் சொல்லியா? இதோ வரேன் சார். சீக்கிரம் வா. வாடா. அடே ஓய். என்ன
கதவு திறக்கவே இல்லை. நீ எப்படி உள்ள வந்த? மெயின் கதவு சாவி தான் இன்ஸ்பெக்டர் வாங்கிட்டு போயிட்டார்ல, அதான் பின்பக்கம் மரம் வழியா ஏறி உள்ள குதிச்சு வந்தேன். சரி, ஏதோ பேய் இருக்கு சொன்னீங்களே, எங்க இருக்கு? எல்லா இடத்துலயும் இருக்கு சார். எங்களை கொஞ்சம் காப்பாத்துங்க ப்ளீஸ். எல்லா இடத்துலயும் சாமி இருக்குதான் சொல்லுவாங்க, பேயுமா இருக்கு? ராரா வாங்க பார்க்கலாம். சரியான ஒரு லூசா இருப்பான் போல. வாடா. என்ன இங்க தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கூட வந்தது பயமா இருக்கா? கதிர் எங்க இருக்க? கதிர் கதிர் எங்க இருக்க? கை பிடிச்சிக்கலாமா? ஃபேனடா. ஐயோ, எங்கடா கரண்ட் இல்லாத வீட்டில். ஓகேவா? நின்றுச்சு. மறுபடியுமா? என்ன
தீபு நீ கவலைப்படாத, நம்ம இங்கிருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம். உன்னை நம்பி தானே வந்த, என்னை இப்படி மாட்ட வச்சுட்டியே. உள்ள பேய் தொல்லை, வெளியில போலீஸ் தொல்லை, இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. உங்க அப்பா வேற பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க வந்துட்டு இருக்காருன்னே தெரியலையே. தீபு நான் ஆக்சுவலி என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணல தீபு. ஐம் சாரி தீபு, உனக்கு என் அப்பா பற்றி தெரியாது தீபு. இனிமே பொம்பளை பிள்ளையோட பேச மாட்டேன். நான் இப்படி பொதுவாக ஒரு பொண்ணுட்ட ஒரு 5 நிமிஷம் சாதாரணமாக பேசினாலே அவர் டென்ஷன் ஆயிடுவார். இனிமே பொம்பளை பிள்ளையோட பேச மாட்டேன். நான் இப்படி ஒரு பொண்ணை கூட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல மாட்டிருக்கேன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா. அவ்வளோ ஆமா. யாரா அந்த பொண்ணு? என் கூட படிக்கிற ஐஸ்வர்யா. அவகிட்ட என்ன பேச்சு உனக்கு? சும்மா கேர்ள்ஸ் கிட்ட ஸ்கூல்ல பேசணும் இருக்கணும், மத்தபடி எதுவும் கூடாது. மத்தபடினா மத்தபடிதான், விளக்கம்லாம் கேட்க கூடாது. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணுகிட்டயும் வாழ்க்கையில பேசவே கூடாது. அப்ப யார் அந்த பொண்ணு? அடி பிச்சு போடு. அப்பா என்ன கொன்று வருது இப்போ. சோ எனக்கு வேற வழி தெரியல. அந்த இன்ஸ்பெக்டர் இருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படியே அப்பாட்ட பேசுற மாதிரி பாவலா காமிச்சேன். அப்படின்னா உங்க அப்பா பணம் கொண்டு வந்துட்டு இருக்காருன்னு போலீஸ் கிட்ட சொல்லிருக்கீங்க, அவங்களும் அதை நம்பிட்டு இருக்காங்களே. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல தீபு. போச்சு, என் கரியரே போச்சு. தீபு ப்ளீஸ்டா. எங்க அப்பா அம்மா எத்தனை வாட்டி கால் பண்ணாங்க பார்த்தல. ப்ளீஸ் டோன்ட் ட்ரை தேர் ப்ளீஸ்டா தீபு, என்ன பாருமா ப்ளீஸ் ப்ளீஸ்டா. இந்த நேரத்துல அழாம என்ன சிரிச்சுட்டா இருக்க முடியும்? நீங்க பாரு, என்ன பாரு, கவனமா கேளு. பணமும் இப்போ வரதா இல்லை. அந்த கிறுக்கு இன்ஸ்பெக்டர் அந்த 5 லட்சம் ரூபா வாங்காம நம்மளை விடுறதாவும் இல்லை. நம்ம மெயின் மோட்டிவ்ஸ் நம்ம இங்கேருந்து முதல்ல தப்பிக்கணும். ஏதாவது ரீசனாலும் நம்ம 2 பேரும் தப்பிக்க முடியலனாலும் ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ, எப்படியாச்சும் பைபாஸ்ல ஏதாவது வண்டியில் ஒன்று ஏற்றிட்டு நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆக்கிடுவேன். என்ன நம்புமா ப்ளீஸ்டா, ப்ளீஸ்டா ட்ரஸ்ட் மீமா ப்ளீஸ். ரொம்ப பயமா இருக்கு கதிர். கண்ணுக்குள்ள வந்து கொள்ளுமோ உன்ன செஞ்ச பாவம் எல்லாம் நீக்குமே முன்ன தண்டனை உன்ன துரத்துமே பின்ன. கண்ண உருட்டி உன்ன பார்த்து கொள்ளும் மெல்ல பேய் வந்து போகும் உள்ள கத்தி வச்சு உன்ன திக்கு செய்யும் மெல்ல பேய் வென்று போகும் உள்ள பயமுன்னா என்ன தெரிக்குது ஒன்ன பயமுன்னா என்ன பேய் பயம் என்ன பயமுன்னா என்ன அடிச்சு கொள்ளும் உன்ன பயமுன்னா என்ன தெரிச்சு போடும் உன்ன.
மனுஷா அவிய வந்து கொன்னவனோட உயிரை பிரிச்சு எடுத்துட்டு போனா கோட்டி எதுக்கு கோடியும் எதுக்கு நடுநிசி நேரம் நாய்களும் தூங்கும் பேய்க கூட ரெஸ்ட் எடுக்கும் அந்த நேரமும் பிஞ்சு கரங்களை எங்கோ எவனோ நாசம் பண்ணுறா வந்து கழுத்த நெரிச்சு மூக்க ஒட்டச்சு கண்ண புடுங்கி உசுர உரு தெரியாம ஆக்கி போடுவேன் மாது மாது மட்டுமே தான் இந்த உலகமாடா எங்கு பார்த்தாலும் கலகமடா சட்டம் சரியில்லை நன்றி இல்ல சக மனுஷா எவனுக்கும் நன்றி இல்ல ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கடவுள் அவதாரம் கண்முன்ன நிற்கும் ஜாக்கிரத திபுவா இந்த பக்கம் வா ஈஸி 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 பார்த்து ஏறு அப்படியே கை கொடுத்துரு பார்த்து இங்கிருந்து இறங்குறதுக்குள்ள வேற வழி ஒன்றும் இல்லை. ஐயோ அவங்க முழிச்சுட்டா. சரி இதை ஹோல்ட் பண்ணி டைட்டா அப்படியே மெதுவா நம்ம அதுக்கெல்லாம் நோ சான்ஸ். கீழே தான் இருக்காங்க. சரி நீ இல்லை நான் நினைச்ச மூட்டை மாதிரி தூக்கிட்டு ப்ளீஸ் தயவு செய்து வந்துடா, வேற வழி இல்லடா ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது கதிர். அவங்க யாராவது நம்மள பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் சொல்றது கேளு. There's nothing else we can do. Okay, it's impossible. வேற வழி இல்லடா, நம்ம இறங்கியே ஆகணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. Okay, then we'll try. Okay, good. Yeah. Hey, hey! You stop. Wow, would it? Hey, Nilra! Would it run? They will run. Run. Hey! ஐயா ஆமாய்யா அவன் ஓடுறான்யா. ஓகேயா.
பண்ணுங்க சார். Rebo, run! Run, Rebo! ஐயோ ஒழிஞ்சுக்கலாம் வா தீபு. முடியல சார். என்னாச்சுமா? அர்த்தராத்திரியில இப்படி நடுக்காட்டில் அலையிறதெல்லாம் என்ன பழப்பு சார்? வாழணுமேம்மா. இங்கே எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. நல்லதோ கெட்டதோ அதை வாழ்ந்து தானே ஆகணும். ஏன் சார் இவ்வளவு அலையணும்? என்ன பண்ணணுமோ முறைப்படி உடனே பண்ணிடாம பேரம் பேசிக்கிட்டு. அப்படிலாம் ஒரேடியாக சொல்ல முடியாதுமா. இங்கே யாருமே அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்க நினைக்கிறத செஞ்சிட முடியாது. ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர்னு அதிகாரம் போய்கிட்டே இருக்கும். சரியோ தவறோ செஞ்சு தான் ஆகணும். அதுக்காக என் புருஷன் பிள்ளையெல்லாம் விட்டுட்டு இந்த நடு ராத்திரியில இப்படி அலையணுமா சார்? இப்போ நாளைக்கு காலையிலே வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிடு சார். பின்ன என்னம்மா, எனக்கு வயசு 54 ஆகுது. என்னோட வலது காலை உடஞ்சி போய் உள்ள பிளேட் வச்சுருக்கேன். இந்த காட்டில் இந்த நேரத்தில் ஓட முடியுமா? ஆனால் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட பசி என் வலியை மறக்க வைக்குது. இருந்தாலும் பொம்பளைங்க மேல அதிகாரிங்களுக்கு கொஞ்சம் இறக்க வேணாமா சார்? எதுக்குமா இறக்கம்? ஒரு பொம்பளை மேலே ஒருத்தன் இறக்கப்பட்டாலே அவளை சாப்பிட போறான்னு தான் அர்த்தம். இங்கே நின்றுருக்கானுங்க. தப்பிச்சு போகலான்னு பார்க்குறீங்க? ஐயோ இல்லை சார், நான் அவளை மட்டும் பைபாஸில் ஏதாச்சும் வண்டியில் ஏற்றி விட்டுடலான்னு பார்த்தேன் சார். ஹீரோயிஸா? உன் வண்டி நம்பர்லேருந்து ஆதார் கார்டு அங்கே அடையாளம் வரைக்கும் எடுக்க முடியும் என்னால். போலீஸ்காரன் நான். உங்கள் அப்பா எங்கே வராருன்னு ஃபோன் பண்ணு. பணம் வராமங்கிறது போக முடியாது. பணம் வந்தே ஆகணும். நான் பேசிட்டேன் சார். அப்பா நோ சார், இவன் பொய் சொல்றான் சார். இவங்க அப்பா கிட்ட இவன் ஃபோன்ல பேசவே இல்ல. உடனே போய் அந்த பொண்ணு சொல்கிற உண்மையா? ஐயோ இல்லை சார், நான் அது பணம் வந்தே ஆகணுங்க. பணம் வராமல் யாரும் போக முடியாது சார். எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க சார், நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் ப்ளீஸ் சார். இவன் எதுக்கு இந்த நேரத்தில் அடிக்கிறான்? சொல்லு கதிரு. ஹலோ அன்பு. சாரிடா மச்சான், கொஞ்சம் கோவப்படாத. எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுதுடா. டேய், நானே பொண்டாட்டி தேவையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஓகேடா, அப்போ பொண்டாட்டிகிட்ட கேட்டு கொஞ்சம் எப்படியாச்சும் என்ன ஹெல்ப் பண்ணுறேன் ப்ளீஸ்டா. டேய், டார்ச்சர் பண்ண ஃபோனை வைடா. வேலைக்கு போகிறவன்ட்டு கேட்காம நம்மகிட்ட கேட்குறான். டே புரிஞ்சுக்கடா ப்ளீஸ். ஹலோ கட் பண்ணிட்டான். வேறு யாருக்கு பண்ணலாம்? மதன். ஃபோன் விடுறா. ஹலோ, சொல்கிறா கதிர். ஹலோ மதன். ஏய் சாரிடா இந்த நேரத்துக்கு கால் பண்ணதுக்கு. மச்சான் அர்ஜென்ட்டாக ஒரு 5 lakhs தேவைப்படுதுடா. நானே 1 லட்சம் ரூபாய்க்காக திருநெல்வேலி வரையும் போயிட்டு வரேன் இந்த அர்த்தராத்திரியில். ஏ மச்சான், எப்படியாச்சும் அந்த 1 lakh அது ப்ளீஸ் எப்படியாச்சும் கொடுத்துட்றேன். எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுடா. 1 லட்ச ரூபா கடன் கேட்க தான் போனேன். கிடைச்சிச்சின்னு சொன்னேன்னா? இல்லைடா மச்சான், நான் நானே 1000 கடுப்பில் இருக்கேன்டா. நீ வேற ஏன் கடுப்பை கிளப்பிட்டு? தயவு செஞ்சு ஃபோனை வை. சார் ஒரு நிமிஷம் சார்.
சார் சொல்லுங்க சார். அப்பா கிட்ட தரணுமா? இல்லை, நான் உங்ககிட்ட தான் பேசணும். நான் எனக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுண்ணா. ஒரு 5 லட்சம் ரூபா. சார் நான் யாரு? உங்க வீட்டு வேலைக்காரன் சார். என்கிட்ட போய் 5 லட்சம் கடன் கேட்குறீங்க? எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா. சார் பணம் கஷ்டம்னா யார்கிட்ட கேட்கணும்னு விவஸ்தை இல்லையா சார்? விவஸ்தை இல்லாமல் போச்சு. ஏன் சார்? நானே உங்க அப்பா கொடுக்குற 4000 வச்சு பொழப்பு ஓட்டுறேன். என்கிட்ட போய் 5 லட்சம் கடன் கேட்குறீங்க? இல்லைண்ணா, நீங்களே ஏதாச்சும் சேர்த்து வச்சிருப்பீங்களேண்ணா, அதை பார்த்து கொஞ்சம். உங்களை நினைச்சா சிரிப்பா இருக்கு சார். ஏன் சார்? சரி, வைடா ஃபோனை. சில பணக்காரனுங்க ஏன் பரதேசி ஆயிடுறாங்கன்னு தெரியல. மணி நடுராத்திரியில் வேலை காரணம் புலம்ப வச்சுட்டான். என்னத்த அப்பாட்ட கேட்டு, அப்பா ஹலோ. ஹலோ, ஸ்ரீனிவாசன் சாருங்களா? ஆமாம், நீங்கள் யார்? சார் நான் கதிர், உங்கள் பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட். நானும் அவ்வளோ இங்கே பாண்டி வரைக்கும் வந்தோம். இங்கே ஒரு சின்ன பிரச்சனை, போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம். அதான் எப்படியாச்சும் நீங்கள் தான் இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளில கொண்டு வரணும் சார். அதான். என்ன சொல்கிற நீ? ஒரு 5 லட்ச ரூபா அர்ஜென்ட்டாக தேவைப்படுது சார். எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பொண்ணு தீப்புவை கூட்டு போயிடலாம். அப்படியே நீ சொல்கிறதெல்லாம் உண்மைங்கிறதுக்கு என்ன ப்ரூஃபு? ஏதோ வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் சார், நீங்கள் பார்த்துட்டு பேசுங்க. ஒர்க் அவுட் ஆகணுமே. ஹலோ சார். பார்த்தேன். இப்போ எக்ஸாக்டாக எங்கே இருக்கீங்க? சரி, நீங்கள் எங்கேயும் போகாமல் அங்கேயே வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்தில் நான் பணத்தோட வரேண்ணா. என் பொண்ணு பத்திரம். என் பொண்ணுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. உங்கள் பொண்ணு தீபு இங்கே பத்திரமா இருப்பா. நீங்கள் வாங்க, நான் ஃபோனில் லொக்கேஷனும் ஷேர் பண்ணிடுறேன். சார் பணம் இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்துடும் சார். மேம் கொஞ்சம் வாங்கல. இதோ வரேன். தேங்க்யூ மேம். பரவாயில்லம்மா. பொம்பளைங்க குழந்தை பெற்றுக்கிறதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை சார். ஆனால் இந்த மாதம் வர பிரச்சனை இருக்கே, ஏன்டா பொம்பளை அப்புறம் தோணு நினைக்க வைக்கும். திலீபன் சார், அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் பைபாஸ்ல ஏதாவது வண்டி பார்த்து ஏற்றி விட்டு வந்துரு. ஓகே. வீட்டுக்கு பொண்ணே ஃபோன் பண்ண எனக்கு. ஐயோ சார், அவ என் கூட இருக்கட்டும் சார். பணம் வந்தோன்னே நாங்கள் சேர்ந்தே போயிடுறோம் சார். என்னையா இது? நீ கேட்கும்போது நான் அனுப்ப மாட்டேன். இப்போ நானே அனுப்புகிறேன். வேணான்றேன். ஐயோ புரிஞ்சுக்கோங்க சார், நான் பணம் வரட்டும் சார், நானே கூட்டிகிட்டு போயிடுறேன் சார்.
பணம் வர வரைக்கும் நீ இங்கே இரு. கூட்டின்னு போயா. ஓகே சார். போமா. சாரி. இப்பதான் வந்து எம்ஜிஎம் தாண்டிட்டு இருக்கேன். இன்னும் 1 ஹவர்ல வந்து ரீச் ஆயிடுவேன். ரைட், ஓகே ஓகே, வாங்க சார், வாங்க சார். என்ஷூர் மை டாட்டர் இஸ் சேஃப். யா தீபு நல்லா தான் சார் இருக்கு. ஓகே சார். எங்கே போகிறீங்க? சென்னை போயிட்டுருக்கேன் சார். சென்னையில் எங்கே? அடையார். உங்கள் பேர்? சீனிவாசன் சார். என்ன பண்ணுறீங்க? ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார். விசிட்டிங் கார்டு கொடுங்க. இங்கே வாமா. வாமா சீக்கிரம். வண்டியில் உட்காருமா. சார், இந்த பொண்ணு சென்னை தான், அடையாறு தான். சரி, இந்த பொண்ணை ட்ராப் பண்ணிடுங்க சார். அம்மா, சார் அடையாறு தான், உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுவார். ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் அவர் மொபைல்லேருந்து எனக்கு கால் பண்ணுமா. சார் பத்திரம் சார். ஓகே சார், நான் ட்ராப். சரிம்மா, போயிட்டு வா. அப்பா, நீங்க எப்படிப்பா இங்க? நீ யாரை நம்பி வந்தியோ அவன் எனக்கு ஃபோனில் 5 லட்ச ரூபா பிளாக்மெயில் பண்ணி கேட்டான். அதான் எடுத்துட்டு வந்தம்மா. அப்பா, அவன் கதிர் இஸ் நாட் லைக் தட் பா. சூழ்நிலை நல்லவனை கூட கெட்டவனா மாத்திருமா. என்னால நம்பவே முடியலப்பா. ஐ ப்ரூவ் இட்.
ரைட் சார் சார் நான் தேங்க்ஸ் ஸ்டாப் என் பொண்ணு எங்க சார் நான் பணம் கொண்டு வந்திருக்கீங்க என் பொண்ணு எங்கடா? இல்லை சார் நான் எப்படியோ தட்டு மாதிரி அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டேன் சார். ஷீ ஷுட் பி ரீச்சிங். என் பொண்ணே உங்ககிட்ட இங்கே இல்லை, அப்புறம் எதுக்கிட்ட உங்களுக்கு நான் பணம் தரணும்? ஐயோ சார் ப்ளீஸ் சார், நான் பேசுறது கொஞ்சம் கேளுங்க சார். சார் இந்த பணம் இல்லை நான் இங்கே தப்பிக்க முடியாது சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ஒரு நிமிஷம் சார். சார் என்னை மன்னிச்சிருங்க சார், ஏதோ தப்பு நடந்து போச்சு. ஆனால் இப்போ இந்த பணம் எனக்கு கொடுக்கலன்னா எங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல சார். அது மட்டும் இல்லை சார், போலீஸ் கூட என்ன இப்போ அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா நாளைக்கு இன்வெஸ்டிகேஷனில் தீபு பேரும் அடிப்படும். அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸில் மீடியாவில் வந்து இந்த அவமானமெல்லாம் வேணாம் சார். சார் நாளைக்கு அவளுக்கு நிச்சயதார்த்தம் வேறு, அதுக்கப்புறம் அவ்வளோது வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் சார். இன்றைக்கி கடைசியாக பிரியறப்ப இப்படியெல்லாம் நடந்துடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நான் கெஞ்சி கேட்குறேன் சார். சார் எனக்கு வேறு வழி இல்லை சார். எனக்கு என் அப்பா எனக்கு விட்டார் சார். தயவு செய்து இந்த பிரச்சனை இதுக்கு மேலே இது நம்ம தொடர வேணாம் சார். நான் இதுக்கு மேலே உங்கள் பொண்ணை சந்திக்க மாட்டேன் சார். அவன் நல்லா இருக்கட்டும். இவன் அப்பங்கிட்ட பணம் வாங்க சொன்னால் பொண்ணோட அப்பங்கிட்டே வாங்குறான் சார். கிளடியாக இருக்கான் சார் அவன். ஆமாய்யா, பெரிய கேடியாக இருக்கான் உங்களுக்கு. இந்தாங்க சார். வண்டியில் ஏறு. ஒரு படித்த பொண்ணு நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு நீ பண்ணது உனக்கே நல்லா இருக்காமா? அவன் சொன்ன மாதிரி ஏதாவது நாளைக்கு டிவிலையோ பேப்பர்லையோ நியூஸ்லையோ வந்திருந்தா நம்ம குடும்பத்தோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியாமா? அந்த பையன் என்னடான்னா 5 லட்ச ரூபா தானேன்னு அவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டான். அந்த 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமாம்மா உனக்கு? உனக்கு ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் அமைச்சு கொடுக்கணும் தானே எல்லாருமே பாடுபடுறோம். அதை ஏமா நீ புரிஞ்சிக்காம உன் கையாலேயே மண்ணள்ளி போட்டுக்க பார்க்குற? ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம்னு சொல்லி ஏன் வந்து உங்கள் டயத்தை வீண் பண்ணுறீங்க? அதை நல்ல வழியில் யூஸ் பண்ணால் உங்கள் லைஃப் எவ்வளோ நல்லாயிருக்கும். அதையே இப்படி ஒரு கெட்ட வழியில் யூஸ் பண்ணி இப்படி ஒரு தேவையில்லாத ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் நாட்டில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது எப்படிமா நம்ம சமாளிக்க போகிறோம் இந்த லைஃப்பை? அதுவும் ஒரு பொம்பளை புள்ளைய வச்சுக்கிட்டு எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, கொலைன்னு இந்த செய்தி தான் வந்துட்டு இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த பையன் கூட போயிருக்க. ஒரு அப்பாவா என்னுடைய மனநிலையை யோசிச்சு பார்த்தியா? நான் சொல்றத நீ கண்டிப்பா புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. சாரிப்பா.
கதிரே எழுந்திருப்பா, டைம் ஆச்சுல்ல. கதிர், டேய் எந்திரிடா, இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகணும்னு சொன்னல, தூங்கிட்டே இருக்க. அட போமா, மாசம் மாசம் சும்மா பிடிக்காத பொண்ணுங்கெல்லாம் காமிச்சுக்கிட்டு. இந்த பொண்ணு அந்த மாதிரி இல்ல, தேவதை மாதிரி இருப்பா. அட விடுமா சும்மா. இந்த பொண்ணு அந்த மாதிரி இல்லடா, போட்டோ காமிக்கிறேன், பிடிச்சிருந்தா கிளம்பு. ஒரு நிமிஷம், இந்தா பாரு. டேய் பாருடா, தூங்கிக்கிட்டே இருக்க பாரு. ஜூம் பண்ணி பாக்குற அளவுக்கு என் மருமக அழகா தானே இருக்கா? அம்மா லூஸ் மாதிரி பேசாதம்மா, இந்த பொண்ணு முதல்ல உயிரோட இருக்காளான்னு செக் பண்ணுமா. டேய் என்ன லூசுன்னு சொல்ற? நீ தானே லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இப்பதான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த புள்ள கிட்ட போன்ல பேசினேன். அரை மணி நேரமா பேசியிருக்கேன். உனக்கு டவுட்டா இருந்தா போன் போட்டு கொடுக்குறேன், பேசுறியா? அந்த புள்ள பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எப்ப வரீங்க, என்ன பண்ணி வைக்கட்டும்னு கேட்டுக்கிட்டே இருக்காடா. ஏன்டா உன் மைண்ட் இப்படி எல்லாம் போகுது? ஒழுங்கா போட்டோ பாடுறா, எப்படி இருக்கா பாரு என் மருமக. சொல்லிக்கிட்டே இருக்க, என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? இருமா. டேய் டேய் என்னடா பண்ற? அம்மா விடுமா, வரமா. டேய் கதிரே நில்றா, கதிரே. சார் டீ. என்ன சார் வேலை பார்க்கும்போது செல்ஃபெல்லாம் பொழுத போக்கிட்டு இருக்கீங்களா? ஏன் பொழுதுபோக்கெல்லாம் உங்களுக்கு மட்டும்தானா? கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், செல்ஃபோன் கூட பார்க்கக்கூடாதா? டீயை வச்சிட்டேல, மூடிட்டு போடா. சார் டீ. என்ன சார் டீ கடைக்காரனா உங்களுக்கு அவ்வளோ கிளம்ப போச்சா? மழை பெஞ்சாலும் மனசு சொந்தாலும் டீயை தான் தேடுவீங்க, தெரியும்ல? என்ன சார் டீ விற்கிறேன் இப்படி பேசிட்டு போகிறான், நீங்கள் பாட்டு கம்மன் இருக்கீங்க? எதுக்கு சார் வந்தீங்க? கோயில் சிலை ஒன்று காணாமல் போயிடுச்சு, அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகலாம். கம்ப்ளைண்ட் எழுதிட்டீங்களா? பேப்பரை கொடுத்துட்டு கிளம்புங்க. தேவையில்லாமல் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏய் தம்பி, எங்க போயிட்டு இருக்க? சார் கொஞ்சம் இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் சார். இன்ஸ்பெக்டர்லாம் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல இங்க வந்து உட்காருப்பா. கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பேசணும் சார், ப்ளீஸ். முதல்ல உட்காரியா, அப்புறம் பேசிக்கலாம், உட்கார். சார் என்ன நடந்துச்சுன்னா, இதை நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிருந்தோம் சார். அங்கே வண்டி ஏதோ பிரச்சனை ஆகிட்டு ஃபைனலி ஒரு பெட்ரோல் தேடி ஒரு காட்டுக்குள்ளே நம்ம போய் நுழைஞ்சோம் சார். அங்கே இந்த இன்ஸ்பெக்டர், அவர் கூட ஒரு லேடி கான்ஸ்டபிள், வேற ஒரு கான்ஸ்டபிள் சார். அவருக்கு மொத்த மேட்டர் தெரியும் சார். நான் ஏன் சார் உங்ககிட்ட பேசணும் இதெல்லாம்? அந்த சார்கிட்ட போய் என்ன ஏதுன்னு விவரமா சொல்லுங்க, சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சார் ஒரு சின்ன பிரச்சனை சார். அவர்கிட்ட நான் டைரெக்டாக பேசினேன்னா அவருக்கு முழுசாக தெரிஞ்சிடும் சார். நான் திருப்பி வந்து இந்த கதையை உங்ககிட்ட அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் சார். இப்போதான் சார் மொத்தமாக அந்த கதையை அவர்கிட்ட சொன்னேன். யோ, அங்கே சொன்னாலும் ஒரு வாட்டி இங்கே சொல்லித்தான் ஆகணும் சார். இது நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிருந்தோம் சார். போகிற வழியில் வண்டி கீழே ஏதோ ஒன்று வந்துச்சு. அது என்ன அழவோ எனக்கு தெரியல. அது ஏதோ ஒரு கொலை நடந்துச்சுன்னு மாதிரி நம்ம மேலே ஒரு பழி போட்டாங்க சார். எனக்கு அதை பற்றி அவர்கிட்ட பேசணும் சார். நான் என்னத்தை சார் பண்ணுறது, எனக்கு தலை வெடிக்குது சார். அவர் புரிஞ்சுப்பாரு சார், தயவு செய்து நான் அவரை பார்க்க விட்டுருக்கேன் சார், ப்ளீஸ். சரி முதல்ல இந்த பேப்பர்ல நீ சொன்ன மாதிரி அப்படியே ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொடுத்துரு. அதுக்கப்புறம் சார் ஆளாளுக்கு கம்ப்ளைண்ட் கூட அவர் முதல்ல வெளில வர சொல்லுங்க சார். இப்படி போலீஸ் நியாயம் கேட்டு வந்து ஆளாளுக்கு அலை விடுறீங்களா? கான்ஸ்டபிள் 2 நிமிஷம் பேச தம்பி உள்ள வர சொல்லு. பாப்பா லாலியா நீ என்ன தம்பி? சார் உங்களுக்கு ஒரு மனசாட்சியே இல்லையா சார்? வாய்க்கூசாம இப்படி போய் சொல்றீங்க. இப்படி எல்லாம் பணம் சம்பாதிச்சுட்டு நீங்க என்ன பெரிய கோட்டை கட்டிட போறீங்களா? நீங்க என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க. அந்த பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்கா சார். நான் வண்டி ஏற்றி யாரும் கொல்லவே இல்லை. சும்மா ஏதோ கதை சொல்லி என்ன ஏமாத்தி 5 லட்சம் ரூபா வாங்கிட்டு போயிட்டீங்க. இதை கேட்க வந்தா உங்க ஆளுங்க உள்ள கூட விட மாட்டேங்கிறாங்க சார். கரெக்ட். நீ எந்த பொண்ணையும் காரை ஏற்றி கொல்லல. நீ அடிச்சு போட்டு வந்து ஒரு நாயத்தான். நாயா? ஒரு நிமிஷம் சார். இவன் சொன்ன மாதிரி ஆள் ஒன்று அடிப்படல, ஒரு நாய் தான் அடிபட்டு கிடக்குது. அது இவனுக்கு தெரியாது. நல்லா பார்த்தியா? நல்லா பார்த்தேன் சார். நாய் அடிபட்டது நமக்குள்ளே இருக்கட்டும். ஆமாம் சார். பையன்கிட்ட கொஞ்சம் பைசா கறந்துடும். உங்களை பற்றி எனக்கு தெரியாதா சார்? அதுக்கு தான் ஒரு ஐடியாவோடு வந்திருக்கேன். இந்தாங்க, அவனை கேளுங்க சார்.
நாய் ஏற்றி கொண்டுட்டதுக்கு ராத்திரி பூரா நம்மளை நாயா அலைய வச்சு 5 லட்சம் பணத்தையும் பிடிக்கிட்டானேன்னு உனக்கு என் மேல செம கோவம் வரணும். அதான நியாயம். ஏன்னா நீ ரொம்ப நியாயஸ்தானாச்சே. விடிஞ்சா வேற இடத்துல நிச்சயம் நடக்க போற பொண்ணை பாண்டிச்சேரி வரைக்கும் கூட்டு போய் ஜாலியா இருப்ப. பிரச்சனைன்னு வர்றப்ப அவளோட அப்பனையே பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்ப. உனக்கு கோபம் வரும் தானே? பைபாஸ்ல யார் மேலேயோ காரை ஏத்திட்டு போயிருக்கோம்னு உன் மனசுக்கு தோணி இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் காரை நிப்பாட்டி இறங்கி பார்க்கணும்னு உனக்கு தோணல இல்ல? எவன் செத்தான் நமக்கு என்ன? சார் சார் யோ ஸ்டேஷன் வாசல்ல நிக்கிற ப்ளூ கார் யாரோடது? மார்னிங் சார். இவனோடது தான் சார். யாரு என்னவா? நேற்று சொன்னானே சார், அந்த நாய் மெட்ரு இவன் தான் சார். சார் 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 என் மேலே தப்பு இல்லை சார். இன்ஸ்பெக்டர் தான் போய் சொல்கிறாரு சார். நிறுத்தியா? போலீஸ் ஸ்டேஷன் வந்து போலீஸ்கார மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா நீ? இல்லை அப்படி இல்லை சார். மாசத்துல 10 ஆக்சிடென்ட் சென்னை டு பாண்டிச்சேரி பைபாஸ் ரோட்ல நடக்குது. எல்லாம் ராத்திரி நேரம். எவன் அடிக்கிறானே தெரியல. ஆனா அடிபட்டு சாவறவன் பூரா சோத்துக்கே வழி இல்லாம கஷ்டப்படுறவனுங்க. உங்க பாட்டுக்கு அடிச்சு போட்டு போயிடுறது. சென்னையில இருந்து பாண்டி வரைக்கும் சிசிடிவி வைக்க முடியும்? எவளையாவது கூட்டிட்டு போயிட வேண்டியது, ஃபுல் நைட்டு தண்ணியை போட வேண்டியது, ராத்திரி நேரத்தில் காரை தாறுமாறா ஓட்டி எவனையாவது கொண்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி போயிட வேண்டியது. எல்லாம் இவனுங்களை சொல்லி எந்த குத்தமும் இல்ல. ஆமா 1.5 காசு கொடுத்தா கூட கார் கொடுக்குறான் பாரு அந்த கார் கம்பெனிக்காரன். அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ற பேங்க்காரன் இருக்கான்ல, அவனுங்களை செருப்பால் அடிக்கணும். ஐயோ சார், நான் இது லோன் போட்டு வாங்கல சார். என் அப்பா காசுல வாங்கினது சார். அப்ப உங்க ஒப்பனை தான் அடிக்கணும். ஏயா இப்பத்தான் நாம ஆக்சிடென்ட் பண்ணாலோ இல்ல ஆக்சிடென்ட்டை பார்த்தாலோ அடிபட்டவங்களை தூக்கி கொண்டுட்டு போய் ஆஸ்பத்திரியில சேருங்க. உங்ககிட்ட சில பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்களே தவிர தேவையில்லாம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டே சொல்லியிருக்கேன். அப்புறமும் ஏன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு உயிருக்கு போராடுறவனை காப்பாத்தாம தப்பிச்சு போடணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல குட் சமர்டன்ல 911 பத்தி தெரிஞ்சுக்கங்க. ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கிடக்கிறவங்களையும் சா கிடக்கிறவங்க கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து அவங்களை காப்பாத்துறீங்கன்னா அரசாங்கம் உங்களை குட் சமர்டன் சொல்லி பெருமைப்படுத்துது. இது சம்பந்தமா போலீஸ்காரங்க உங்களை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுங்கிற சட்டம் தான் 911. இப்பவாவது தெரிஞ்சு நடந்துக்குங்க. மதர்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, லவர்ஸ் டேன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாளை வச்சு கொண்டாடுறோம். ஆனா விபத்துல இறந்தவங்களை நினைக்கிறதுக்குன்னு நவம்பர் 18 குறிச்சு வச்சிருக்கமே, எவ்வளவு கொடுமை இல்ல? ஏன்னா தினம் அவ்வளவு பேர் ஆக்சிடென்ட்ல சாகுறானுங்க. சார் நான் வெறும் நாயை தானே சார் அடிச்சு கொன்னேன். அது நான் அவ்வளோ பெரிய தப்பா சார்? எல்லாம் உசுறுதான்டா. நாயை கொண்டு நீ மனுஷனை கொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? மனுஷன் மேல ஏத்திருந்தாலும் இப்படிதான் போயிருப்ப. ஆனா செத்தது நாய். மனுஷனை கொண்டதுக்கு அப்புறம் வான் பண்ணி பிரயோஜனம் இல்ல. தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்தாகணும். இங்க எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. ஒவ்வொருத்தரையும் நம்பி யாராவது இருப்பாங்க. நம்மளால எந்த விதத்திலையும் ஒரு உசுறு கூட போக கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுங்கடா. ஒரு நிமிஷம் பிரபாகரன், அந்த ஃபைல் எடுங்க. எஸ் சார். பாரு, உங்ககிட்ட வாங்கின 5 லட்சத்தை இவங்க குடும்பத்துக்கு தான் கொடுத்துருக்கோம். எல்லாம் அண்ணான காட்சிங்க. வேலைக்கு போனாதான் கூலி. இவங்கெல்லாம் போன மாசம் உன்ன மாதிரி கார்காரங்களால ஈசிஆர்ல பாதிக்கப்பட்டவங்க. இந்த குழந்தை அனாதை ஆயிடுச்சு. இந்த அம்மா வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட்ல செத்து போனாரு தெரியுமா? இனிமேலாவது கார் ஓட்டும் போது ஒவ்வொரு நிமிஷமும் தப்பு பண்ணா நமக்கு தண்டனை கிடைக்குங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு கார் ஓட்டுங்கடா. போ. டாக்டர், நான் அந்த பொண்ணு மேலே வண்டி ஏற்றி அவளை கொன்னதான் அந்த போலீஸ்காரங்க சொல்லி என்கிட்ட இருந்து ஒரு 5 லட்சம் ரூபா பிடிங்கிட்டாங்க. பட் என்னோட அம்மா அந்த பொண்ணு உயிரோட இருக்காங்கன்னு சொன்னாங்களே, அது எப்படி சார்? சிம்பிள் மிஸ்டர் கதிர். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டதா கில்ட்டி ஃபீலில் இருக்கிறத சாதகமாக பயன்படுத்தி போலீஸ்காரங்க கேம் ஆடிட்டாங்க. அப்படின்னா அந்த பொண்ணு சாகலைன்னு சொல்கிறீங்களா? உங்கள் அம்மா சொல்கிறது உண்மைனா அதான அர்த்தம்? சரி டாக்டர், இப்போ அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கானா? என்னையும் என் கேர்ள் ஃப்ரெண்டையும் பேய் மாதிரி வந்து அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணிச்சு, அது எப்படி? உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிகிற மாதிரியே சொல்கிறேன். நாம் பார்க்குறத உண்மைத்தன்மையோட உணர்வது பெர்செப்ஷன் எங்கள் மெடிசன் பாஷையில் சொல்லுவாங்க. இதையே ஒரு சில நேரத்தில் வெவ்வேறு நபரோட மனநிலையில் உணர்வது பெர்செப்ஷன் எரர்ஸ்னு சொல்லுவோம். இதிலும் சில வகைகள் இருக்குது. பார்ப்பதை தவறாக உணர்வது, அதாவது ராங் பெர்செப்ஷன். ரோட்டில் கிடக்கிற கயிறை பாம்புன்னு தப்பாக உணர்வது, இதை இல்யூஷன்னு சொல்லுவோம். இல்லாததை இருப்பதாக உணர்வது ஃபால்ஸ் பெர்செப்ஷன், இதை ஹாலுசினேஷன்னு சொல்லுவோம். காணல் நீரை பார்ப்போம்ல,
அந்த மாதிரி விஷயமெல்லாம் இந்த வகையில தான் வரும். மூணாவதா, இல்லாத ஒன்றை இருப்பதா நம்புறது ஃபால்ஸ் பிலீவ்னஸ். இதை டெலியூஷன்னு சொல்லுவோம். பேய் பற்றிய உணர்வுகள், பயம், இதெல்லாம் இந்த வகை தான். உங்களுக்கு பயத்தை தந்தது இந்த கடைசி வகையை சேர்ந்தது தான். தப்பு பண்ணிட்டோம், அதான் பேய் நம்மளை டார்ச்சர் பண்ணதுன்னு நம்பின உங்களோட அதே மனசு தான் கடவுள் முருகரோட வேலை கையில் எடுத்த உடனே முருகர் நம்மளை காப்பாத்திட்டார், பேய் போயிடுச்சுன்னு உங்களை நம்ப வச்சிருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம மனசு தான் காரணம். நம்ம மனசை நேர்மையாக வச்சுக்கிட்டாலே போதும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தேங்க்யூ டாக்டர்.